திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபருக்கு ஒரு அண்ணா உண்டு. யாருக்காவது தெரியுமா? திருவட்டாறு ஆதிகேசவர். அவர் அதுக்கு முதல்ல பேரே ஆதி அனந்தபுரம்னு தான் பெயர். அதுக்கப்புறமா தான் திருவனந்தபுரம் பத்மநாபர் வந்தார். பத்மநாபனோட சைஸ்லேயும் பெருசு. இவர் 18 அடினா அவர் 21 அடி. திருவட்டார் ஆதிகேசவர் வாட்டாற்றான் அடியினை அடை மட நெஞ்சே அப்படின்றார். நம்மாழ்வார் சொல்றார், திருவட்டாரில் இருக்க ஆதிகேசனுடைய திருவடியை போய் அடை அப்படின்றார். ஆதி அனந்தபுரம்னு பேரு. சேரநாட்டு ஸ்ரீரங்கம்னு திருவட்டாருக்கு பெயர். நீ திருவட்டாறு போய் சேவிக்கணும், சரியா? சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டையில் எத்தனை வருடம் இருந்தார்? சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டையில் எத்தனை வருடம் இருந்தார்? என்ன கேட்டேன்? 12 வருஷம். எப்படி ராமன் ஒரு வனவாசம் போனானோ அதுபோல சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு ஒரு 12 வருஷம் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் வசித்தார். மேல்கோட்டை திருநாராயணபுரம்ன்றது பெங்களூர் மைசூருக்கு இடைப்பட்ட ஒரு இடம். அன்றைக்கி கூட சொல்லிட்டு இருந்தேன், தொட்டமல்லூர் வந்தேன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி நாங்கள்லாம் மேல்கோட்டை போகிறோம். வரலாம், பார்க்கலாம், ராமானுஜர் ஏரியை பார்க்கலாம், ராமானுஜரை பார்க்கலாம், சம்பத்குமாரனை பார்க்கலாம், பிவி நாச்சியாரை பார்க்கலாம், செல்வ நாராயண பெருமாளை பார்க்கலாம், தொண்டனூர் பார்க்கலாம், அனந்தாழ்வார் பிறந்த இடத்த பார்க்கலாம், ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாதனை பார்க்கலாம். நிறைய இருக்குது. கட்டாயம் வந்துடும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. சீக்கிரம் மேல்கோட்டையே பார்த்துட்டு வந்துடுமா. மேல்கோட்டையில் அந்த வைரமுடி சேவை ரொம்ப விசேஷமாக இருக்கும். மைக் மேலே தூக்கோ. ராமானுஜரிடம் எனக்கு பிடித்தது. ராமானுஜரிடத்துல உனக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லு. நல்ல பக்தி பண்ணார். அங்கே சொல்லு, மைக்க பார்த்து சொல்லு. நல்ல பக்தி பண்ணார். ராமானுஜரிடத்துல அவனுக்கு பிடிச்சது என்னன்னு கேள்வி. ரொம்ப ஈஸியான கேள்வி இல்லை பாருங்க. கரெக்டாக ராமானுஜர் வர மேல்கோட்டை பின்னாடியே ராமானுஜர் வர்றாரு பாருங்க. இதெல்லாம் தான் அதிசயங்கள். ராமானுஜர் இடத்துல அவனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கோம். அவன் சொன்னால் பக்தி பண்ணுறது பிடிக்கும்னா அதே போல் பக்தி நீயும் பண்ணணும். அதான் ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நவதிருப்பதி பெருமாள்களின் பெயர் சொல்லு. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. தெரிஞ்ச பேர் ஏதாவது 1 2 சொன்னா கூட பரவாயில்ல, சொல்லு. நவதிருப்பதி தெரியும்ல? இங்க வைத்தமாநிதி, ஆதிநாதர், பூமிபாலர், கல்லர்பிரான், சோரநாதன், சோரநாட்டியன், விஜயாசனர், அரவிந்தலோச்சனன், தேவர் பிரான், மகர நெடுங்குழை காதர். சரியா? இத்தனை பேர் இருக்கா, தெரிஞ்சுக்கோ. சரியா? நவதிருப்பதி ஒழுங்காட்சி போய் காட்டணும். ராதே கிருஷ்ணா. நவதிருப்பதி பெருமாளோட ஆசீர்வாதம் பூரணமாக உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும் நவதிருப்பதி பெருமாளோட எல்லா பேரும் சொல்லுங்க. கையை தூக்குங்க. ஒரு ஆளாவது. சுவாமி தூக்கப்படாது. நவதிருப்பதி பெருமாள் முதல்ல ஆரம்பிக்கிறது ஸ்ரீவைகுண்டம், கள்ளர் பிரான். அடுத்தது பரகுணமங்கை, விஜயாசனர். 3வது திருப்புளியங்குடி, பூமிபாலர், காய்ச்சினி வேந்தன். 4வது திருத்தொலைவில்லிமங்கலம், அரவிந்தலோச்சனன், தேவர் பிரான். 5ஆச்சா? இரட்டை திருப்பதி 5. அப்புறம் திருக்குழந்தை, மாயக்கூத்தன். அப்புறமா தென்திருப்பேரை, மகர நெடுங்குழை காதர். அப்புறமா திருக்கோளூர், வைத்தமாநிதி. ஆழ்வார் திருநகரி, ஆதிநாதர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து தெரியலைன்னா தப்பு. ரொம்ப 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 தப்பு. சரியா? அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லப்படாது. எல்லாம் பக்கத்து மாவட்டம் தான். தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிறவாளுக்கு இந்த நவதிருப்பதி பெருமாளுடைய பெயர் தெரிஞ்சே ஆகணும். பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எத்தனை? சூப்பர். பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எத்தனை? 18,000. 18,000. கரெக்டாக பாகவதம் போன வாட்டி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதோட பலன் பாருங்கோ. பாகவதம் கேள்வி ரூபமாக கூட வருது. அப்போ ஏற்பாடு பண்ண பாகவதத்துடைய பிரயோஜனம் இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் வச்சுக்கோமா. ஆஹா, இன்னொன்று வெத்து சீட்டு கிடச்சிருக்கு. ராதே கிருஷ்ணா. பாகவதத்துடைய பிரயோஜனம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதனால் வெத்து சீட்டு கிடச்சிருக்கு. ராதே கிருஷ்ணா.
அதனால் அந்த பாகவதம் எப்பொழுதும் இந்த மாதிரி வருஷா வருஷம் நடத்தணும். அதுக்காக தான் பாகவத்தில் எத்தனை ஸ்லோகம்னு கேட்டிருக்கு. ராதே கிருஷ்ணன். ஸ்ரீ மத்வாச்சாரியார் யாருடைய அவதாரம் தெரியுமா? தெரியுமாமா? மத்வாச்சாரியார் ரொம்ப விசேஷமான ஒரு மத்வ சம்பிரதாயத்த ஆச்சாரியர். ஸ்வயம் வாயு பகவானுடைய அவதாரம். வாயு பகவான் தான் ஆஞ்சநேயரா வந்தார். வாயு பகவான் தான் பீமனா வந்தார். வாயு பகவான் கலியுகத்தில் எடுத்த அவதாரம் தான் மத்வ அவதாரம். அந்த மத்வாச்சாரியர் தான் உடுப்பி கிருஷ்ணனை நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரே காரணம். அதனால் சீக்கிரம் போய் உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கணும். ராதே கிருஷ்ணா. என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையா? இருக்கு ஏதோ என்ன இருக்கு? அது மைக்கை தாழ்த்தி சொல்லுங்க. நான் நினச்ச மாதிரி எது வேணாலும் இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எது வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். சரி, என் குழந்தைக்காக வந்திருக்குமா இருக்கு. என்ன சொல்லணும்னு எல்லாம் என்னால் குழந்தைக்காக நீங்கள் ஏதாவது எழுதி கொடுக்கணும். இந்த அம்மாவுக்கு வந்திருக்க சீட்டு ஒரு வெள்ளத்தாளில் ஒரே ஒரு புள்ளி. இது எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு புள்ளி இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். இந்த புள்ளியை சுற்றி நிறைய வெள்ளை இருக்குன்னு சொல்லலாம். மனசை ஒருமுகப்படுத்துகிற ஒரு புள்ளி. இவங்களுக்கு கிருஷ்ணன் தான் அந்த ஒரு புள்ளி. வாழ்க்கையில் கிருஷ்ணன்ற ஒரு புள்ளி மட்டும் இருந்தால் தொந்தரவே கிடையாது. கரெக்டாக அந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி கண்ணனே புள்ளியாக வந்திருக்கான். ராதே கிருஷ்ணா. ராதே. சுற்றி என்ன வேணால் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. மனசு ஒருமுகப்படணும். ஒரே ஒரு விஷயத்தில் லயப்படணும். கண்ணனிடத்தில் மனசு லயப்பட்டால் அவ்வளோ சந்தோஷம். இடம். திருமங்கை ஆழ்வார் முக்தி அடைந்த இடம் எது தெரியுமா டீச்சர்? தெரியாதா? திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடியில் தான் திருமங்கை ஆழ்வார் மோட்சம் அடைஞ்சார். யாராவது திருக்குறுங்குடி போனேன்னா திருமங்கை ஆழ்வார் திருவரசுன்னு கேட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ரங்கநாதன் இடத்துல மோட்சம் கேட்குறார். அப்போ பகவான் சொல்கிறான், எம்முடைய தெற்கு வீட்டுக்கு வா அப்படின்றான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய தெற்கு வீடு திருக்குறுங்குடி. அங்கே வந்து தான் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. அதனால் அதே திருக்குறுங்குடி நம்பி உங்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் மோட்சம் கொடுப்பார். ராதே கிருஷ்ணா. சலசலான்னு அங்கங்கே யார் யாரோ பேசின்றீர்கள், பேசப்படாது. ஜோசியர் என்ன வருது? சத்ரபதி சிவாஜியின் குரு யார்? சூப்பர். சத்ரபதி சிவாஜியின் குரு யார்? யார்? சமர்த்த ராமதாசர். சூப்பர். சமர்த்த ராமதாசர். நிஜமாவே ஹிந்துத்துவா இன்னைக்கு ஜீவிச்சுருக்குன்னா ரொம்ப முக்கியமான ஒரு குரு சமர்த்த ராமதாசர். இந்த சமர்த்த ராமதாசர்கிட்ட தான் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்துடுறான். அப்போ சமர்த்த ராமதாசர் சொல்கிறார், இது என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சேவகனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்றார். கடைசி வரைக்கும் சத்ரபதி சிவாஜி தான் இந்த ராஜ்யத்தின் சேவகன், நான் இந்து தர்மத்துக்கு சேவகன்னு அந்த சேவகனாகவே இருந்து கைங்கரியம் பண்ணான். அதுபோல் நீங்கள் நிறைய இந்து தர்மத்துக்கு கைங்கரியம் என்று சௌக்கியமாக இருக்கும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. உங்களுக்கு தான் உங்கள் சீட்டு பத்திர சீட்டு. ராதே கிருஷ்ணா. பஞ்சபாண்டவர்களின் பெயர் என்ன? அங்க தர்மபுத்திரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அடிச்சார். பஞ்சபாண்டவர்கள் பேரை அழகா மாமா சொல்லிட்டார். அந்த பஞ்சபாண்டவர்கள் போலவே மாமாவுக்கு எப்பொழுதும் பஞ்சபாண்டவர் எப்படி பகவான் கூட கண்ணன் இருந்தானோ அது மாதிரி இவருக்கும் எப்பொழுதும் கண்ணன் கூட இருப்பான்.
பாண்டவர்களுக்கு தூது போன பகவான் உங்களுக்கும் தூது போவான். உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு வேணுமோ அந்த விஷயத்துக்கு பகவான் தூது போவான். ராதே கிருஷ்ணா. அது எந்த விஷயம் நீங்கள் யோசிக்கப்படாது, எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம். கூர்மதாசரின் சுவாமி யார்? கூர்மதாசரின் சுவாமி யார்? கூர்மதாசன்ற உத்தமமான பக்தர். பிறக்கும் பொழுதே கை கால் அவயவங்கள் குறைவா பிறந்தவர். அவருடைய பகவான் ஸ்வயம் பாண்டுரங்கன். சீக்கிரம் போய் பன்றிபுரம் போய் பாண்டுரங்கனை பார்க்கணும். ராதே கிருஷ்ணா. கூர்மதாசருக்காக வந்த பாண்டுரங்கன் உங்களுக்காகவும் வந்து கிருபை பண்ணுவான். ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணாந்த். அது பாருங்க, அவருக்கு சத்ரபதி சிவாஜியின் குரு யாருன்னு பின்னாடியே பாண்டுரங்கன். சத்ரபதி சிவாஜி ஏரியா தான் மகாராஷ்டிரா. ராமனுக்கு அடையாளம் சொன்னது யார்? ராமருக்கு அடையாளம் சொன்னது யார்? அதுக்கு தான் சத்சங்கம் வரணுன்றது. பெண் பிள்ளை ரகசியம் எல்லாம் வீட்டில் சிடி போட்டு கேட்கணுன்றது. இங்கே வீட்டில் பெண் பிள்ளை ரகசியம் சிடியெல்லாம் இருக்குல்லம்மா, அதெல்லாம் கூட போட்டு கேட்கலாம். கேட்டோம்னா நமக்கு தெரியும். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. பகவான் ராமனுக்கு நீ சுக்ரீவனை போய் பாரு, அவன் உன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு பகவான் ராமனுக்கு அந்த கபந்தன் அடையாளம் சொன்னான். அதுபோல் நீயும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணு. நிறைய சத்சங்கம் கேட்டால் அடையாளம் தெரியும். ராதே கிருஷ்ணா. சம்பந்தப்பட்ட ஒரு பாசுரம். யமுனை சம்பந்தப்பட்ட ஒரு பாசுரம் சொல்லுங்கம்மா. தெரியாதா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆண்டாள் சொல்லியிருக்கா. யமுனையிலேயே விளையாடும்படியான கண்ணனை யார் நினைச்சுட்டு இருக்காளோ அவர்களுடைய பாபம் எல்லாம் தீயினில் தூசாகும் அப்படின்றார். அதனால அந்த யமுனாச்சாரியன்ற கண்ணனையே யமுனை துறைவனையே நினைச்சுருங்கோ, வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். ராதே கிருஷ்ணா. பாகவதம் எத்தனை நாட்கள் சொல்லுவார்கள்? சப்தாகம் 7 நாள். ஜோர் இந்தா. வாழ்க்கையில் ஒரு நாள் நீ ஒரு பாகவத சப்தாகம் ஏற்பாடு பண்ணு, நான் உபன்யாசம் பண்றேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. குட்டி கொண்டு பாகவதம் 7 நாளில் சொல்லணும்னு விதி. ஏன்னா பரீட்சத்துக்கு 7 நாள் தான் வாழ்க்கை இருந்தது. அதனால 7 நாளில் முடிக்கணுன்ற கட்டாயம். அதனால சப்தாகம் அப்படின்னு சொல்லுவார்கள். சப்தாகம்னா 7 நாள்னு அர்த்தம். ஸ்ரீரங்கத்தை மிதிக்காத ஆழ்வார் யார்? நல்ல பதில். இல்லை, ரொம்ப சரியான பதில் இது ஒன்று. ஆனால் இது நான் யோசிக்கல. ஸ்ரீரங்கத்தை மிதிக்காத ஆழ்வார் யாருன்னு கேட்டேன். சரியா? திருப்பான் ஆழ்வார் தான் எல்லாரும் சொல்கிற பதில். ஏன்னா அவர் ஸ்ரீரங்கத்தை மிதிக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி பகவான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா, நம்மாழ்வாரும் மிதிக்கலை. சத்தியம். ஆனால் நம்மாழ்வார் திருப்புலி ஆழ்வாரை தாண்டி எங்கேயுமே போகலையே. அதனால் நம்மாழ்வாரும் ஸ்ரீரங்கத்தை மிதிக்கலைன்றது சத்தியம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜோர். ராதே கிருஷ்ணா. அப்படி கொடுத்துருங்க. அதனால் அந்த திருப்பான ஆழ்வார் போல ஒரு பக்தி ஆனந்தமாக ரங்கனை அனுபவிக்கும்படியான ஆச்சரியமான அனுபவம் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா. மைக் மேலே தூக்கமா. உடுப்பி கிருஷ்ணன் யாருக்காக திரும்பி நின்றான்? உடுப்பி கிருஷ்ணன் யாருக்காக திரும்பி நின்றான்? யாருக்காக? அங்கேருந்து கேட்டுலாம் சொல்லக்கூடாது. கனகதாசர். அப்பயே சொன்ன இல்லையா, நான் போனால் போவேன்னு சொன்னார் இல்லையா. அவர் ஒரு நாள் உடுப்பி கோவில் வாசலில் நின்று பஜனை பண்ணிட்டு இருந்தார். அப்போ சில பிராமணர்கள்லாம் கல்லால் அடித்து போட அந்தண்ட, உனக்கு தான் கோவிலுக்குள்ளே வர முடியாது இல்லை, உனக்கு எதுக்குடா இத்தனையும் தேவைன்னு பழிக்கிறார்கள். அப்போ அவர் வருத்தப்பட்டு கோவில் பின்பக்கம் போய் நின்று பஜனை பாடுறார். அப்போ பகவான் இவரை பார்க்கறதுக்காக திரும்பி நின்று
தன் கையில் இருக்கிற மத்தினாலே உடைச்சு ஒரு ஜன்னல் பண்ணி அது வழியாக கனகதாசரை பகவான் பார்த்தான். இன்றைக்கும் நம்ம ஆச்சரியமாக அந்த உடுப்பி போனோம்னா கனகதாசர் கிடுக்கின்வா. இந்த ஜன்னல் வழியாக தான் கனக கிடுக்கி. அந்த கனகதாசரை எந்த வழியாக உடுப்பி கிருஷ்ணன் பார்த்தானோ அந்த ஜன்னல் வழியாக நாம் அவனை பார்த்தா தான் மோட்சம் கிடைக்கும். அதனால் சீக்கிரம் போய் உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கணும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. கண்ணா உக்காந்துக்கோ. கிச்சா கிச்சா, ஐயா ராஜா கிச்சா உக்காரு ராஜா. உக்காந்துக்கோ. அதே தான் கிருஷ்ணனுக்கு. சரி நீ வச்சுக்கோ, நீ கூட அடுத்து உனக்கெல்லாம் ஜிஆர் வந்தோன்னு தான் இருக்கு. இல்லை வேண்டாம் ஸ்ரீதர், கிருஷ்ணனுக்கு அப்புறம் கொடுக்கலாம். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய பெருமாளின் பெயர் என்ன? பெரியாழ்வார் பல்லாண்டு பாடின பெருமாளின் பெயர் என்ன? ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், உட்காந்து கேட்டிருந்தா தெரியும். கூடல் அழகர். கூடல் அழகரை பார்த்து தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடினார். போய் கூடல் அழகரை பார்த்துட்டு வா. அந்த சீட்டை கொடுத்துரு. இது ஒன்று சீட் எடுத்து. ராமனின் 3 சகோதரர்கள் யார்? ராமனின் 3 சகோதரர்கள் யார்? ராமனின் 3 சகோதரர்கள் யார்? பரதன், சத்ருகனன், நகுல். பரதன், சத்ருகனன், நகுல். அவ்வளோதான், 3 பேர் உண்டுல்ல? பரதன், சத்ருகனன், பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன். சமயத்தில் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள் மறந்து போயிடும். பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் இவ 3 பேருமே பகவானுடைய அவதாரங்கள் தான். ஒரே பாயசத்துலேருந்து வந்த குழந்தைகள். ஒவ்வொருத்தரும் பகவானுடைய குழந்தைகள் தான். ராதே கிருஷ்ணா. அதில் பரதன் சத்ருகனெல்லாம் பகவானுடைய சங்கு சக்கரத்தினுடைய அவதாரம். லக்ஷ்மணன் ஆழ்வார் ஆதிசேஷனுடைய அவதாரம். அங்கே அங்கே மைக் அங்கே இருக்கு. தமிழ் தான் வாசிக்க தெரியுமே, வாசி. கீழே கீழே மைக் இறக்கி கத்தி. மகான் ராகவேந்திரா ஜீவ சமாதி அடைந்த இடம். மகான் ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைந்த இடம் எது தெரியுமா? தெரியாதா? மந்த்ராலயம். துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு இடம். இன்னைக்கும் ராகவேந்திரர் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த மந்த்ராலயம். சீக்கிரம் மந்த்ராலயம் போகிற பாக்கியம் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா. பீமனின் மகன் பெயர் என்ன? பீமனின் மகன் பெயர் என்ன? பீமனின் மகன் பெயர் என்ன? கேள்வி எழுதின டீச்சரை கூப்பிடுங்க பதில் சொல்றதுக்கு. கடோத்கஜன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிருஷ்ண பக்தன். பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவன் அந்த கடோத்கஜன். பீமனை போல உனக்கும் கிருஷ்ண பக்தி உண்டாகட்டும்னு பகவானே கொண்டாடின ஒருத்தன் இந்த கடோத்கஜன். அதுபோல ஒரு பக்தி உண்டாகட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அவாத்து மாமிக்கிறோன்னு ஸ்பெஷலாக கொடுக்குறார். இவ்வளோ நேரம் தேமேன் தானே காமிச்சுட்டு இருந்தார். என்னது இது? எத்தனை விதமான பிரஹ்லாதன் எத்தனை விதமான பக்தியை சொன்னான்? சூப்பர். 9 விதமான பக்தி. நவவித பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 விதமான பக்தியை வாழ்க்கையில் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும். ராதே கிருஷ்ணா. நாதமுனிகளுடைய சொந்த ஊர் எது? தெரியாதா? போயிருக்கோம் நம்ம தான்.
காட்டுமன்னார் கோவில் வீர நாராயணபுரம். நேற்று வந்தார் வாசுதேவாச்சாரியர், அவர் நாதமுனிகள் வம்சம்தான். வீர நாராயணபுரம்னு பேர், காட்டுமன்னார் கோவில்னு பேர். கும்பகோணத்துலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் இருக்குது. சிதம்பரத்துலேருந்து பக்கத்தில் இன்றைக்கி வீராணம் ஏரின்னு மெட்ராஸ்காரர்கள் தான் தெரியும். வீராணம் குழாய், வீராணம் குடிநீர், வீராணம் குடின்றோமே. இந்த வீராணம் ஏரியை பார்க்கணும், பெரிய கடல் மாதிரி இருக்கும். அதுக்கு சரியாக வீர நாராயணம் ஏரின்னு பேர், வீர நாராயணபுரம் ஏரின்னு பேர். அந்த இடத்துல தான் நாதமுனிகள் ஆளவந்தாரில் அவதாரம் பண்ணார்கள். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த நாதமுனிகளுடைய சொந்த ஊர். திரும்பி போய் பார்த்துட்டு வா. ராதே கிருஷ்ணா. பிரகலாதனுக்காக பகவான் எடுத்த அவதாரம். பிரகலாதனுக்காக பகவான் எடுத்த அவதாரம் எது? நரசிம்மமூர்த்தி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வானுதலேன்னு பிரகலாதன் போல அழகான ஒரு பக்தி பண்ணி நரசிம்மரை பிரத்யட்சமாக அனுபவிக்கணும். ராதே கிருஷ்ணா. வச்சுக்கோ, உங்களுக்கு தான். ஏன் எல்லாரும் சலசலன்னு பேசின்னு இருக்கிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. இல்லை போதுன்னா நான் நிறுத்திடுவேன், அவ்வளோதான். தேவகி வசுதேவருக்கு கண்ணன் எத்தனாவது குழந்தை? தேவகி வசுதேவருக்கு கண்ணன் எத்தனாவது குழந்தை? 8வது. ஆஹா, டீச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி. 8வது குழந்தை பகவான். 8வது குழந்தை கரெக்டாக பாருங்கள். இன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம். அழகான ஒரு கேள்வி. பகவான் 8வது குழந்தையாக வந்து தேவகி வசுதேவருக்கு பெரிய அனுகிரகம் பண்ணால் அதுபோல ஆச்சரியமான ஒரு அனுபவம் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஆஹா, இங்கே பாருங்க, இவா வாரத்தில் 8வது ஆளாம். 8வது குழந்தை கரெக்டாக கேள்வி எப்படிலாம் வருது பாருங்க. பகவான் ராமனுக்கு பிடித்த நண்பன். பகவான் ராமனுக்கு பிடித்த நண்பன் யார்? குகன். உம்பி உயிர் தோழன் உகந்து நீ எனக்கு அப்படின்றார் ராமச்சந்திரமூர்த்தி. வேடுவனான குகனை பார்த்து சொல்றார், ஏ குகா, நீ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தோழன்டான்றார். அதனால தான் குகப்பெருமாள் அப்படின்னு வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பேர். ஆச்சரியமாக அக்கறைக்கே என்ன அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தில் பெண்பிள்ளை சொல்கிறா. அந்த குகப்பெருமாள் எப்படி பெருமாளுக்கு ஃப்ரெண்டு, அது மாதிரி நீ ஃப்ரெண்டாரு. ராதே கிருஷ்ணா. தமிழ் தெரியாதா? பவிஷ்யத் ஆச்சாரியன் யார், எங்கே இருக்கிறார்? பவிஷ்யத் ஆச்சாரியன்ற பெயர் சுவாமி ராமானுஜருக்கு. பவிஷ்யத்னா எதிர்காலம், எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன். தாமிரபரணி தண்ணீரை காய்ச்சி கிடச்ச ஒரு ஆச்சாரியன். அழகாக ஆழ்வாத்தில் இருக்கார். கரெக்டாக ஜீரவதி பேசிட்டு இருக்கும்பொழுது தான் பவிஷ்யத் ஆச்சாரியன் யார், எங்கே இருக்கிறார்னு வருது. அந்த பவிஷ்யத் ஆச்சாரியன் சந்நிதி ஆச்சாரியன் தான் இப்போ நம்மளை பார்க்க வரார். ராதே கிருஷ்ணா. ஆழ்வாத்தினரி போய் ராமானுஜரை பார்த்து யமுனாச்சாரியார் எப்படி அழைக்கப்பட்டார்? யாமுனாச்சாரியாரை வேற எப்படி சொல்லுவா? யாமுனாச்சாரியன் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? ஆளவந்தாரோட பெயர், உண்மையான பெயர் தான் யாமுனாச்சாரியன். பின்னாடி ஆச்சரியமாக ஒரு ராணி அவரை பார்த்து என்னை ஆளவந்தீரோ அப்படின்னு சொன்னதுனாலே அவருக்கு ஆளவந்தார் அப்படின்னு ஒரு திருநாமம். ராதே கிருஷ்ணா. இது யாரெல்லாம் சீட் எடுக்கலையோ சீட் எடுத்துக்கோங்க. அந்த சீட்டு உங்களுக்கு, அதுக்கப்புறம் பதில் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருங்க. ஸ்ரீதர், யாரெல்லாம் அந்த சீட்டு இல்லை எடுக்கலையோ எல்லாம் எடுத்துட்டுருங்க. முதலாழ்வார்கள் 3 பேர் சேர்ந்த திவ்ய தேசம் எது? திருக்கோவிலூர். ஜோர். திருக்கோவிலூரில் தான் 3 ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் 3 பேரும் சேர்ந்து நிற்க, பெருமாளும் அவளை வந்து இடிச்சுட்டு நிற்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம்னு சொல்ல
அந்த 3 ஆழ்வார்களையும் சேர்த்து பெருமாள் திவ்ய பிரபந்தம் பாட வச்ச ஒரு இடம் திருக்கோவலூர். சேவிச்சதுண்டா? சேவிச்சிருக்காங்களா? திரும்பி போய் நல்லா சேவிச்சுட்டு வந்துருங்க. ராதே கிருஷ்ணா. சீட் எடுக்காதவாள்லாம் சீட் எடுத்துக்கோங்க. பகவான் எடுத்த அவதாரங்கள் எத்தனை? பகவானுடைய அவதாரங்கள் தெரிஞ்ச அவதாரங்கள்லாம் சொல்லுங்க. எத்தனை பகவானுடைய அவதாரங்கள் ஏதாவது 4-5 சொல்லுங்க. தசவதாரம். தசவதாரத்தில் என்ன சொல்லுங்க. அதுதான் தசவதாரம். கிருஷ்ணவதாரம், வாமவதாரம், மறந்துச்செல்லாம் சந்தோஷத்தில் மறந்துட்டாங்க. சரியா சொன்னா பகவானுக்கு எத்தனை அவதாரங்கள்னு யாருமே சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சொல்லலாம். தசாவதாரம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. தசாவதார பெருமாளும் அனுகிரகம் பண்ணுவோம். ராமானுஜருக்கு உடையவர் என்ற பட்டம் தந்தவர் யார்? ராமானுஜருக்கு உடையவர் என்று பட்டம் தந்தவர் யார்? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் ராமானுஜருக்கு உடையவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தார். அந்த பட்டம் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, இனிமேல் என்னுடைய வைகுண்டத்துக்கும் அதன் ராமானுஜருக்கு கொடுத்தார். அப்பா இனிலேருந்து என்னுடைய பரமபதத்துக்கும் பூலோகத்துக்கும் உடையவன் நீன்னு சொல்லி ராமானுஜருக்கு அப்படி அனுகிரகம் பண்ணார். அதனால நமக்கு ராமானுஜர் இருக்கார். அதனால எப்பொழுதும் அடியேன் ராமானுஜதாசன், அடியாள் ராமானுஜதாசின்னு அந்த நாமஜபம் பண்ணிட்டே இருங்கோ. நிச்சயமா பகவான் அனுகிரகம் பண்ணுவான். ராதே கிருஷ்ணா. ஆண்டாளின் கணவர் பெயர் என்ன? ரங்கநாதர். நிஜமாவே கலியுகத்தில் பகவானை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்ண ஒருத்தி ஆண்டாள். அந்த பகவான் ரங்கன் நமக்கு எல்லாருக்குமே கணவன். ஆண்டாளுக்கு யார் கணவனோ அவனே தான் நம்ம அத்தனை பேருக்கும் கணவன். கணவன் அப்படின்னா நம்மை நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அர்த்தம், நம்மை காக்கக்கூடியவன் அர்த்தம், நமக்கு ரக்ஷகன் அர்த்தம். அதனாலே ரங்கன் இருக்க கவலை எதற்கு? ராதே கிருஷ்ணா. ஆண்டாளை பற்றி சொல்லுவோம். பின்னாடியே பாருங்க. ஆண்டாளை பற்றி சொல்லவும் தெரிஞ்சது சொல்லுங்க. பெருமாளை அடையணுங்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவள் ஜோர். பெருமாளை அடையணுன்றதுக்காகவே அவதாரம் எடுத்தவள் ஆண்டாள். இதுதான் அழகு பாருங்க. ஆண்டாளின் கணவர் யாரு? ஆண்டாளின் அவதார ரகசியம் என்ன? ஆண்டாளை பற்றி சொல்லவும் வருதுன்னா இதெல்லாம் தான் ஆண்டாள் சத்தியம், ரங்கநாதன் சத்தியம். ஆண்டாளுடைய முக்கியமான விஷயம் பெருமாள் அடையணும். நாமும் அதுபோல பெருமாளை அடையணும். ராதே கிருஷ்ணா. குரங்குகளோடு கைங்கரியம் செய்தது யார்? குரங்குகளோடு கைங்கரியம் செய்தது யார்? அனுமனு குரங்கு தானே, வேற யாரு? ராமன் இல்லையே. அணில்கள். அணியாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே அப்படின்றா பெண் பிள்ளை ரகசியம். இந்த குரங்குகள் கூடவே இந்த அணில்கள்லாம் ஓடி 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 கடலில் குளித்து அழகாக மணலில் பரண்டு அந்த மணலை கொண்டு உதுக்கிறதான். அதனால நாமும் அந்த அணில்கள் போல ஆச்சரியமான ஒரு கைங்கரியம் பண்ணணும். ராதே கிருஷ்ணா. மற்றவாள்லாம் சீட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அந்த சீட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் வாசிக்க சொல்லுவோம். எல்லாம் உக்காந்துக்கோங்க. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. பகவானுடைய கிருபையினாலே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சுவாமி நமக்கு கொடுக்கிறார். இந்த வருஷம் இந்த மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளைன்னு அது போயிட்டே இருக்கு. பார்த்தாளா? முடியல. பார்த்தாளா? கிருஷ்ணனுடைய விளையாட்டுக்கு முடிவு இல்லை. அது நிறைய பேர் எங்களை சீட்டு வாசிக்க சொல்லலைன்னா அந்த சீட்டில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு அது உங்களுக்கு ஆசீர்வாதம். யாராவது சீட்டு வாங்காதவா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, அவளுக்கு சீட்டு எழுதி கொடுத்துட்றேன். அது என்ன சீட்டு வருதோ வாங்கிக்கோங்க, அப்புறமா என்கிட்ட கேளுங்க. பகவான் நமக்கு இப்போ கேட்கப்படாதும்மா.
நான் சொல்லின்னு இருக்கேன் இல்லையா, இப்போ கேட்காதீங்கோ, அப்புறமா கேளுங்கோ, தரேன். ஆனால் ஜீயர் வர சமயம் ஆகிடுது, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதனால் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க வச்சு அதுக்கு ஒரு பதில், அதன் மூலமாக ஒரு சத்சங்கம். எப்படி பரீட்சித் மகாராஜன் கேள்வி கேட்டு சுகபிரம்ம மகரிஷி அழகாக பதில் சொல்லி பாகவதம் சொன்னாரோ, அந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஹிந்து சம்பிரதாயத்தினுடைய விஷயங்கள் தெரிஞ்சது காத்தாலே ஆரம்பிச்சிருக்கலாம். இவ்வளோ நேரம் இதை வச்சே ஓட்டிருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் வருது இல்லையா. அதனாலே பக்தி நாம் பண்ணணும், பக்தியை நாம் அனுபவிக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, பகவான் அவதாரம் பண்ண நாள், ரொம்ப விசேஷம். ஜன்மாத்ய சாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷுபிஸ்தத்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेद कृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्धं संसारिणां करुणया पुराण गुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகாக ஸ்ரீகிருஷ்ண ஜனனத்தை பற்றி சொல்கிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவமே எதுக்குன்னா, நம்ம மனசில் கிருஷ்ணன் உண்டாகணும், நம்ம வீட்டில் கிருஷ்ணன் அவதாரம் உண்டாகணும், நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக விளையாடணும், நம்ம ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண அனுபவத்தில் திளைக்கணும். இதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் விதவிதமான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம மனசு சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, நம்ம சுவாமியை அனுபவிக்கிறதுக்காக.